தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரே ஒரு நோபல் பரிசு இதனை கொடுக்கல, மவன நாய அமைதியை பத்தி யோசிக்கணும். இனிமேல் எங்கள் நாட்டுக்கு எது தேவையான அதை மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு அமைதியெல்லாம் அது இதுன்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு லெட்டரில் எழுதி அமைச்சிருக்காரு, அதை எந்த புண்ணியவனை லீக் பண்ணி விட்டாங்க. அது யார் பண்ணது இருக்குன்னு தெரியல. கிரீன்லாந்து மேலே இருக்க அவரோட பேராசை இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ரெண்டாயிரத்தி 3ஆவது வருஷம், யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அப்பதான் ஈராக்குள்ள அமெரிக்க படம் புகுந்துச்சு. என்ன காரணம் சொன்னாங்க? சதாம் ஹுசைனோட கொட்டை தாடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா சொல்றது எல்லாமே உண்மையா? குரூப்ல டூப்பு தான். 10 விஷயங்கள் சொல்லுவாங்க, அதுல 8 மேக்சிமம் ஃபேக்கா இருக்கும், 2 உண்மையா இருக்கும். இதை நம்ம தேடி கண்டுபிடிதான் கஷ்டமான விஷயம். அதுல ஈராக் எப்பேற்பட்ட உண்மையான நீங்களே கண்டுபிடிச்சிடலாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷங்களுக்கு பிற்பாடு ஈராக்ல இருந்து அமெரிக்க படம் முற்றுமுழுதாக வெளியேறி இருக்காங்க. இது நடந்திருக்குங்க. எப்படி ஆப்கானில் ஒட்டு மொத்தமாக வெளியேறினாங்க, அதே போல் ஈராக்ல இருந்தும் அமெரிக்க படம் முற்றுமுழுதாக வெளியேறிடுச்சு. அமெரிக்கா கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு நாட்டில இருந்து வெளியேறாங்க அப்படின்னா இன்னொரு நாட்டையோ இல்லைன்னா இன்னொரு டெரிட்டரியோ இன்னொரு நிலப்பரப்பையோ அவங்க புதுசாக ஆக்குபை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ரஷ்யா பண்ணுற மாதிரி அப்பட்டமாக தெரியாது. ஆனால் இவங்க ஆக்குபை தான் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸு அது அப்பட்டமாக தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. அதான் அவங்களோட ராஜதந்திரம். இப்போ அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது எந்த பகுதி? கிரீன்லாண்டு. அந்த பகுதியை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வளம் அவங்களுக்கு எப்படியாச்சு தேவை. அதுவும் அமெரிக்காவோட இந்த கோல்டன் டோம் ப்ராஜெக்ட்லாம் இருக்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுக்கு கிரீன்லாந்து இருக்க வளம் ரொம்ப 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 தேவை டிஃபென்ஸ் சார்ந்து. அதுக்கு ட்ரம்ப் சொல்ற விளக்கங்கள் சப்பக்கட்டலாம் இருக்கு, காது கொடுத்து கேட்க முடியல. ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு கிரீன்லாந்து வேணும் டாட். இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்றீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் என் முடிவை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களே, உங்களை நான் எப்படி சும்மா விட முடியும்? எனக்கு நீங்க கிரீன்லாந்தை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே இந்த டாரிஃப் போடுவேன்னு சொன்னல, அவனை இன்னும் நான் அதிகப்படுத்தி போடுவேன். நான் சொல்லிட்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க. 100% நான் இந்த முடிவில் ரொம்ப ரொம்ப ஷோராக இருக்கேன். கண்டிப்பாக நான் டாரிஃபை பயங்கரமாக வளைச்சு உங்கள் மேலே போட போகிறேன்னு ட்ரம்ப் திரும்ப சொல்லியிருக்காருங்க. அமெரிக்க டாலரை எந்த அளவுக்கு வெப்பனைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், ட்ரேடை எந்த அளவுக்கு வெப்பனைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், டாரிஃபை இந்த அளவுக்கும் வெப்பனைஸ் பண்ணுவாங்கன்றத ட்ரம்ப் இப்போ லிட்டலாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு உலகத்துக்கு. இது ஆப்வியஸாக தெரியுதுங்க மக்களுக்கு. முன்னாடிலாம் அரசியல் ரீதியாக நடக்கிற விஷயங்கள் மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஆனால் இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது, இதுக்காக அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு. இப்படி அரசியலை தெரிஞ்சு பண்ணுறது வெளியே தெரிகிற மாதிரி. ஓகே, இதில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க இவர்கிட்ட. சார், இது போல் ஒருவேளை கிரீன்லாண்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் திரும்ப சொல்லிட்டே இருக்குன்னா, டென்மார்க் அரசு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் மிலிட்ரியை பயன்படுத்தி ஏதாவது அங்கே வேலையை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ட்ரம்ப் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எஸ் சொன்னதானே எதிர்பார்க்குறீங்க, நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போயிட்டாருங்க. ஸோ அவர் மனசு இப்போ மாறி இருக்கிறது லிட்டலாக தெரியுது. ஆனால் அந்த மனமாற்றத்துக்கு திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் என்னன்றதான் இது வரைக்கும் புரியல. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அவங்க ரெடி ஆகிட்டாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? ட்ரம்ப்போட இந்த தொடர் தாக்குதல்கள் இருக்குல்ல, ஐரோப்பாவை டார்கெட் பண்ணி இவ்வளோ வார்த்தை போர் தொடுத்துக்கிட்டு இருக்காரு, டாரிஃப்லாம் நிறைய போடணும்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காருல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம பதிலடி கொடுப்போன்னு ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிச்ச ரிட்டாலியேட்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அது இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கணும், இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், சில திட்டங்களை வகுக்கிறோன்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நாள நீடிச்சு போச்சுனாக்கா நேட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ரைட்டு. இந்த பிரெஞ்சு ரெஸ்பான்ஸ், இந்த சோஷியல் மீடியா பேஜை பார்த்துருப்பீங்க. இந்த பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்களுக்கு கீழே வர்றதான் இந்த பேஜுங்க. இந்த பேஜில் கவிதை நயத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க வேறு யாரையும் டார்கெட் பண்ணி சொல்லலை, டொனால்ட் ட்ரம்ப் அவரை டார்கெட் பண்ணி தான் கிட்டத்தட்ட பிரான்ஸ் கவர்மெண்ட் மனசோட நிலையினே நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இஃப் தேர் வேர் அ ஃபயர் சம் டே, ஃபயர் ஃபைட்டர்ஸ் வுட் இன்டர்வென். ஸோ பெட்டர் பர்ன் த ஹவுஸ் நவ். அதாவது இப்போ நெருப்பு புச்சிக்குது அப்படின்னா அங்கே இந்த தீ அணைப்பு வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தலையிடுவாங்க. அதான் ஃபுல்லாக இடையிடுனா தீ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஃபுல்லாக போராடுவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல என்ன நடக்கணும்? அங்கே எரியணும். அதனால் நீங்கள் முதல்ல வீட்டை எரிச்சு விடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்றாங்க. புரியுதா? சும்மா கிரீன்லாந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறது, மிலிட்ரி வச்சதுனா பண்ணிடுவேன் அதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறது, டாரிஃபை போட்டுரும் அதுன்னு சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் வேணாம் ராஜா. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கிரீன்லாந்து உங்களால் எடுக்க முடியாமல் போகணும்ல. ஸோ நீங்கள் முதல்ல அட்டம் பண்ணுங்க கிரீன்லாந்து எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சில கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம்.
புரியுதா மக்களே? எதோடு எதை இணைத்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல. ஸோ பிரான்ஸ் இந்த அளவுக்கு தைரியமா ட்ரம்ப் எதிர்த்து பேசுறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஆனா சமீப காலமா அதை பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான நடு ரோட்ல நிக்க வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ட்ரம்ப்போட கான்வே வருது அப்படின்ட்டு அவரை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் நாட்டோட அதிபர், ஆனா அவரை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. அதுல கடுப்பான மேக்ரான் ட்ரம்ப்புக்கே ஃபோன் அடிச்சாரு, என்ன உங்க போலீஸ்ல என்ன ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொடிநடியா மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு மேக்ரான். இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் மேல மேக்ரான் கோவம் வந்துச்சு என்னவோ தெரியல. இப்போ பிரான்ஸ்ல இருக்க ஒவ்வொரு அபிஷியலுமே ட்ரம்ப்புக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காப்ல, நார்வே பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காருங்க. ஆனா இந்த லெட்டர் லீக் ஆயிருக்கு வெளியே. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க வேலையை பார்த்து விட்ட மாதிரிலாம் தெரியல, அந்த பிரான்ஸ் பிஎம்ஏ வேலையை பார்த்து விட்டதான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, ஏதோ காமெடி பண்ணிருக்காரு ட்ரம்ப், இதை உலக ஊடகங்கள் பெருசா பேசிட்டு அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த மனுஷன் லீக் பண்ணாதான் தெரியல. ஏன்னா அதுல குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் அப்படியா. என்ன நம்ம தலைமை பொங்கி எழுதிருக்காப்ல டொனால்ட் ட்ரம்ப், 8 போரை நான் நிறுத்திட்டேன். இந்த உலகத்துல யாராவது 8 போர்களை நிறுத்திருக்காங்களா? நான் நிறுத்திட்டேன் அப்படின்றாரு. இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ இருக்குல்ல, அதே ஒரு அந்த கணக்கில் சேர்த்துட்டாருங்க. ஆனா எனக்கு மட்டும் எதுக்காக நோபல் அமைதிக்கான பரிசை கொடுக்க மாட்டீங்க? நான் அப்படி என்ன பண்ணேன்? இவ்வளோ போர்களை நிறுத்திருக்கல, அமைதியின் சொரூபம் நான் தானே, எனக்கு அப்போ கொடுத்துருக்கலாம் நீங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுக்காகனா அமைதியை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். நான் இனிமேல் அமைதியை பற்றிலாம் சிந்திக்க மாட்டேன், நெவர் அப்படின்னு அந்த இடத்துல ட்ரம்ப் எழுதியிருக்காராம். அமெரிக்காவுக்கு இனிமேல் எது தேவையோ நான் அதை மட்டும் தான் செய்வேன். உலக அமைதியை பயங்கரமா செழிப்பாக கொண்டு போகணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. ஏன்னா அதை நான் பண்ணாக்க நோபல் பரிசு கொடுக்க மாட்டீங்களே, குழந்தைத்தனமா எழுதிருக்காப்புல தலைவன். இந்த கிரீன்லாந்து இருக்குல்ல, இதை பாதுகாக்கிறதுக்கு டென்மார்க்குக்கு சுத்தமா திராணி கிடையாதுன்றார். இந்த ரஷ்யா சைனா த்ரெட்டெல்லாம் டென்மார்க்கால சுத்தமா சமாளிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம கிரீன்லாந்து டென்மார்க் வசந்தான், அவங்க தான் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு எழுத்துப்பூர்வ டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு என்னன்னா, அமெரிக்க அதிபருங்க அவர் இந்த கேள்வியை கேட்கிறாரு, எழுத்துப்பூர்வ டாக்குமெண்ட் இருக்கான்னு. இந்த நாடு இவங்களுக்கு தான் ஏதாவது எழுத்துப்பூர்வ ஆவணம் யாரா வச்சிருப்பாங்களா? எனக்கு அது புரியல. அவர் எதை மனசுல வச்சு இதை கேட்கிறாருன்னு தெரியலங்க. எல்லாத்தையும் பிசினஸா பாக்குறதுல இவ்வளவு பெரிய டேஞ்சரஸான விஷயமும் இருக்கு, அது இங்க பார்க்க முடியுது. பல நூறு ஆண்டுகளா இருக்கிற வழக்கத்தை அமெரிக்காவுக்கு தேவைன்றதுக்காக மாத்த ட்ரை பண்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான விஷயங்க. நேட்டோ இதை பத்தி என்ன தெரியுமா சொல்றாரு அந்த லெட்டர்ல அவரு? நேட்டோக்காக அமெரிக்கா எவ்வளோ செஞ்சிருக்கு, அதோட உருவாக்கத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நேட்டோவை செடிக்க வைக்க நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். இப்போ அமெரிக்காவுக்காக நேட்டோ கைமாறு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. இப்போ நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு ட்ரம்ப். ஒன்றும் இல்லை, கிரீன்லாந்தை நேட்டோவே ட்ரம்ப் கையில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. அதான் அவர் இங்கே கேட்டுட்டு இருக்காரு. இந்த கிரீன்லாந்து எங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் உலகத்துக்கே பாதுகாப்புன்றாரு. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஹீரோஸ் படங்கள்லாம், அமெரிக்கா மட்டும் காப்பாத்திட்டு உலகத்தை காப்பாற்றுறான்னு வாங்க. அமெரிக்கா ஒரு ஆபத்து வருதுன்னாக்கா உலகத்துக்கே ஆபத்துன்னு வாங்க. அவங்க இப்படி தான் ஃபுல்லாக ஜெனரலைஸ் பண்ணுவாங்க. அதே ஐடியாலஜியை இங்கே வரைக்கும் புகுத்திருக்காங்களே. கிரீன்லாந்து அமெரிக்கா கிட்ட போகிறதுக்கும் உலகம் பாதுகாப்புறது என்னங்க தொடர்பு? எனக்கு புரியல சத்தியமா. ஆனால் ட்ரம்ப் இதில் எழுதியிருக்காப்புல. அதில் இந்த லெட்டரில் அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணோமா? இப்போ இதுக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் மனசுல எவ்வளோ சிரிச்சு அதை ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. நார்வே பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, ஜோனாஸ் கார் ஸ்டோர், இவர் தான் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. மக்கள் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, இந்த நோபல் பரிசு சார்ந்து எல்லா விஷயங்களையும் பண்றது நார்வே ஆரிஜினா வச்சு தான். அதனால தான் நார்வே பிரைம் மினிஸ்டருக்கு ட்ரம்ப் லெட்டர் எழுதினாப்ல. ஆனால் அந்த லெட்டர் அந்த பிரைம் மினிஸ்டர் எழுதிருக்கூடாது, அதுவே தெரியாம ட்ரம்ப் எழுதிருக்காப்ல. இதுதான் குழம்புற, எப்படி ஒரு அமெரிக்க அதிபராங்க உள்ள உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாரு நார்வே பிரைம் மினிஸ்டர்? ஏங்க நான் பல முறை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது இதுல ட்ரம்ப் அடங்குவாப்ல, அவருக்கும் நான் சொல்லிட்டேன். ஏங்க இந்த நோபல் பரிசை கொடுக்கறது எடுக்கிறதுன்ற முடிவுல எங்க கிட்ட கிடையாதுங்க, கவர்மெண்ட்ல இருக்கவங்க எடுக்கிற முடிவு கிடையாது. இந்த இண்டிபெண்டான நோபல் கமிட்டி இருக்குல்ல, அவங்க எடுக்கிற முடிவுங்க அதெல்லாம். இதை நாங்கள் எவ்வளோ முறைங்க சொல்றது? அதை விட்டு ஒரு முறையா நார்வேஜியன் கவர்மெண்ட்டே நோண்டிட்டு இருந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த மனுஷன் புலம்பி தள்ளியிருக்காரு. இப்போ ட்ரம்ப்போட இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது அந்த ஒரே ஒரு அமைதிக்கான நோபல் பரிசை காரணமாக காட்டி அமெரிக்கா பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு எதனால காரணத்தை சொல்லுவாங்க. அப்படிதான் வேற காரணமே இல்லாம அமைதிக்கான நோபல் பரிசு புதிய காரணத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை அமெரிக்கா பண்ணாலும் உலக நாடுகள் கேட்க விட சைலண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த நேரத்தில் 25th அமெண்ட்மெண்ட் இதை பற்றி பல பேர் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்க அதிபர் இந்த கெனடி இருந்தார் பார்த்தீங்களா, அவர் படுகொலைக்கு பிற்பாடு அங்கே சில திருத்தங்கள்லாம் பண்ணப்படுச்சு. அப்படி ஒன்று வந்து தான் 25th அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெரிக்க அதிபர் இறக்குறாங்க, உடல் சுகவீனம் இல்லாமல் போகிறாங்க, வைஸ் பிரசிடன்ட் சார்ந்த அந்த பவரே ஃபுல்லாக காலி ஆகுது, அவங்கள எதனா ரிமூவ் பண்ணுறாங்க போஸ்ட்ல இருந்து, அப்புறம் மரணம் அடைகிறாங்க. இது போல விஷயங்கள் நடக்கிறப்ப இந்த 25th அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி மாற்று அதிபரை கொண்டு வருவாங்க. அது போல விஷயத்தை இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காக்குள்ளேயே விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் அங்கே ஹைலைட்டு. சில பேர் அதை பெருசா ப்ரொபகண்டாவா செட் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்கா ஊடகங்கள் வரைக்கும். இது அங்கே பெருசா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்றே கணித்தார் ட்ரம்ப்புங்க. ஏற்கனவே சில நாட்கள் முன்னாடி சொன்னாரு, யாருக்கு தெரியும் நான் செய்கிற வேலைகளால் என்னை பதவி நீக்கம் கூட செய்யலாம் அப்படின்னா சொல்லியிருந்தார்ல. அப்போ
அது நடக்கணுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவ்வளோ சீரம் நடக்க விட்டுருவாங்களா? ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்ஸ் இருக்குல்ல, இது உலகம் முழுக்க பயங்கரமா சேல் ஆகிட்டு இருக்குங்க. ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சேல். கிரீன்லாந்தில் இருக்க மக்கள் மட்டும் தான் டிஷர்ட் அணியில, உலகம் முழுக்க பல பேர் கிரீன்லாந்துக்கு சப்போர்ட் பண்றவங்க, அமெரிக்கா அதை எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதே டிஷர்ட்ஸ் அணிஞ்சு அவங்க வீதிகளில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுக்க ப்ரொட்டஸ்ட் இன்னும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இது ஏதோ ப்ரொட்டஸ்ட்லாம் முடிஞ்சிச்சுன்னு பல பேர் செய்தி போட்டுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மை இல்லை மக்களே. ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 3ஆம் உலக போரை மூட்டி விடாம இந்த ட்ரம்ப் ஓய மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரான்னு தெரியலங்க. ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த பிரச்சனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அங்கு சுத்தி இங்கு சுத்தி இப்போ ஈரான் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாரு, இன்னொரு பக்கம் கிரீன்லாந்து பக்கமா வந்திருக்காரு. ரஷ்யாவை சீன்றதுல அமெரிக்காவுக்கு எவ்வளவு சுகம் பார்த்தீங்களா? இதுல அமெரிக்க அதிபருக்கு உண்மையிலேயே அமெரிக்க பாதுகாப்பு சார்ந்தா முழுக்க முழுக்க அந்த அபிமானம் இருக்கா, இல்லைன்னா வேற சில விஷயம் திசை திருப்பறதுக்காக அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரா? கடவுள் தான் வெளிச்சம். இதுல இந்த கிரியேஷனை பார்த்தீங்களா? அதாவது டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ட்ரூத் சோஷியல் இருக்குல்ல, இதுல இந்த ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை ட்ரம்ப்பே போஸ்ட் பண்ணியிருக்கார். அது என்ன குறிப்பிட்டிருக்காரு தெரியுதா? கிரீன்லாந்து யூஎஸ் டெரிட்டரி எப்போ 2026 இருந்தான். அதை ட்ரம்ப்பே தேசிய கொடி, அமெரிக்க தேசிய கொடி ஏந்தி அதை பிரகடனப்படுத்துற மாதிரி இந்த ஒரு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை அமெரிக்க அதிபரே போஸ்ட் பண்ணியிருக்காருங்க. அதான் எங்க ஹைலைட்டு. அதாவது இது அமெரிக்காவோட பார்ட்டா மாறிடுச்சான் அப்படின்ட்டு. சரி, இதோடு தான் அவன் நிறுத்துறாருன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் அவரே போஸ்ட் பண்றாரு. அதுல என்ன தெரியுமா? அமெரிக்க வரைபடம், அதுல கிரீன்லாந்து அப்புறம் இந்த வெனிசுவேலா ரெண்டுத்தையும் அமெரிக்காவோட பகுதியா மென்ஷன் பண்ணிருக்காரு. இன்னும் என்னென்ன பண்ண போறாரு தெரியலங்க டொனால்ட் ட்ரம்ப். ஒரு விஷயம் ஒரு பண்றதும் உலக மக்களை பக்கு பக்குனே வச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.